எதிர்நீச்சல் எபிசோட் நம்பர் 4 to 5. கதிரேசன் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டு ஹாலில் உட்காந்துட்டு எனக்கு இன்றைக்கி ஒரு முடிவு தெரிஞ்சாகணும், என் பொண்டாட்டிக்கு வந்து நான் தான் பில் கட்டுவேன், நீங்கள் வந்து அதை யாரும் தடுக்காதீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. தர்ஷினி வந்து இல்லை, நான் அதெல்லாம் முடியவே முடியாது, நீங்களாம் பணம் கட்டவே தேவையில்லை அப்படின்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகி பேசுகிறாங்க. நீங்கள் தானே அம்மாவுக்கு இதெல்லாம் பண்ணீங்க, நீங்கள் வந்து எதுவும் பண்ண வேணாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. உடனே அதுக்கு குணசேகரர் வந்து அதுக்கு இதெல்லாம் எதுவும் எனக்கு தேவையில்லை, எனக்கு என் பொண்டாட்டிக்கு நான் தான் பணம் கட்டணும், அது என்ன ஏதுன்னு நீங்கள் முடிவெடுத்து எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள். சரியா சத்தி நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான், நீ வந்து என்ன ஏதுன்னு முடிவெடுத்து சொல்லு, எல்லோரும் மாடிக்கு போய் கூட்டாக கலந்து யோசித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாரும் மாடிக்கு போயிடுறாங்க, அவங்க அம்மாவை மட்டும் கீழே விட்டுடுறாங்க. உடனே குணசேகர் சொல்கிறாரு, பாத்தியாம்மா, உன்னைய மட்டும் யாருமே கேட்கவே இல்லை, நான் தான் உன்னை கேட்டுக்கிட்டு இருந்தேன், உன்னோட எல்லா யோசனையும். அவங்க பற்றியா உன்னை யாருமே கூப்பிடல, எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அதுக்கு எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம அப்படியே பொறுமையாக இருக்காங்க. மாடிக்கு போய் எல்லோரும் பேசிகிட்டே இருக்காங்க. வேறு குணசேகர் பொண்ணு வந்து சொல்லுது, எங்கள் அம்மாவுக்கு வந்து அவங்க பணம் கட்டக்கூடாது, பணம் கட்டுறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன், எனக்கு வந்து அதில் விருப்பமே கிடையாது, பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதில் அவங்க மவனும் அதை தான் சொல்கிறாங்க. இப்படியே எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு வந்து கதிர் சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு முடிவு எடுங்க, இப்படியே பேசிக்கிட்டு தான் என்ன தான் சேதி அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, யாருமே எங்கள் அம்மாவுக்கு வந்து பணம் கட்ட வேணாம், நானும் என் அண்ணனும் எப்படியாவது பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. சத்தி சொல்கிறாங்க, என்ன நீ இப்படி புரியாமல் பேசிகிட்டு இருக்க, இவ்வளோ காசுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அவ்வளோ காசுக்கு நம்மளால முடியாது, நீ வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்களே தண்டனை அனுபவிக்கிற மாதிரி தான் இது. இப்போ வந்து இந்த கவர்மெண்ட்லாம் உள்ளதை ஏதாவது உடச்சிட்டோம்னா நம்ம வந்து அது காசு கட்டுவோம்ல, அதே மாதிரி நினச்சிக்கோ நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் எனக்கு நினச்சிக்க முடியாது அப்படின்லாம் அந்த பாப்பா சொல்லுது. அவங்க ரெண்டு அத்தையுமே அதே தான் சொல்கிறாங்க. அதை எப்படிங்க எல்லாமே பண்ணுவாங்க, பண்ணி முடிச்சுட்டு இதை செஞ்சுட்டாங்கன்னா உடனே நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நாங்கள் தூக்கி பாராட்டணுமா, அப்படிலாம் எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை யாரும் அப்படியெல்லாம் செய்ய சொல்லலை, அவங்களுடைய பணத்தை மட்டும் வாங்கிங்க, அவங்களுக்கு உரிமை இருக்க தானே செய்யுது, என்ன தான் பண்ணாலும் அவங்களோட பொண்டாட்டி, அவங்க கட்டுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அப்படிங்கும் போது ஏன் வாங்கிக்க மாட்டேன்ட்டு இப்படி பிடிவாதம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ரெண்டு பேருமே பேசுகிறாங்க. கதிர் உடனே சொல்கிறாரு, சரி இப்போ எவ்வளோ பணம் தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம், நம்ம சத்தி டாக்டருக்கு ஃபோன் பண்ணேன், ஃபோன் அடித்து வந்து எவ்வளோ பணம்ன்ட்டு கேளு அப்படின்ட்டு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சத்தி என்ன பண்ணுறாங்க, டாக்டருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. சத்தி டாக்டருக்கு ஃபோன் அடித்து, ஈஸ்வரி மேடம்க்கு வந்து இப்போ எவ்வளோ பில் அமௌண்ட்டை வந்து எவ்வளோ சொல்லுவீங்க, நாங்கள் வந்து இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணணும்னா அப்படின்னு சொல்லும் போது, டிஸ்சார்ஜ் பண்ணணும் 40 லட்ச ரூபா ஆகும், ஆனால் அவங்க எப்போ டிஸ்சார்ஜ் ஆகுறாங்கன்னு தெரியாது, அதனால ஒரு 50 லட்சமாக கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படியே சத்தி ஷாக் ஆகிட்டு, அப்படியா சரி ஓகேன்ட்டு கட் பண்ணிட்டாரு. கட் பண்ணிவிட்டு இங்கே விஷயத்த சொல்கிறாரு, 50 லட்ச ரூபா செலவாகுமா, 50 லட்சத்துக்கு நம்ம எங்கே போவோம், எவ்வளோ செலவு தெரியுமா உங்களுக்கு அப்படின்ட்டு கேட்குறாரு. தர்ஷினி அதுக்கு வந்து, அப்பா அவர்கிட்ட எங்கள்கிட்ட காசு இல்லைன்னா உடனே அவர்கிட்ட தான் போய் நாங்கள் நிற்கணுமா, அப்படிலாம் நாங்கள் நிற்க முடியாது, நாங்கள் வேணால் என்ன பண்ணுவோம், வேறு ஏதாவது யோசனை செய்வோம் அப்படின்னு சொல்லும் போது அது தர்ஷினியோட அண்ணன் சொல்கிறாங்க, நான் வேணால் ஞானவேல் சித்தப்பா, நாங்கள் உங்ககிட்ட வேணால் கடன் வாங்கிக்கிறோம், இல்லைனா அவங்கக்கிட்ட நாங்கள் கடன் வாங்குகிறோம், அப்பா கிட்ட கடன் வாங்கி நீங்கள் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அதை எப்படியாவது அடைச்சி உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி ஏதோ ஒரு முடிவு எடுத்தீங்கல்ல, சரி வாங்க வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிடுறாங்க. ஜனனி மட்டும் அங்கேயே நின்றுட்டுருக்காங்க ரூமில். சத்தி கேட்குறாரு, ஏன் என்னாச்சு, ஏன் இங்கே நிற்கிறாரு அப்படின்னு. இல்லை ஏதோ ஒரு பெரிய பிளானாக போடுறாரு, இது வந்து சரியில்லை, அவர் என்ன பண்ணாலும் பாரு, நான் எதையாவது செஞ்சு தடுத்துருவேன் அப்படின்ட்டு பேசிகிட்ருக்காங்க. இறங்கி கீழே வராங்க. குணசேகரன் வந்து கேட்குறாங்க, என்ன செய்தி, என்ன ஒரு முடிவு எடுத்துட்டிங்களா, என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் போது வந்து கதிரேசன் இருக்கார்ல, அவர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து எவ்வளோதோ சொன்னோம், உங்கள் ஒய்ஃப் தான், நீங்கள் உங்களுக்கு உரிமை இருக்குது பணம் கட்டட்டும்னு யாருமே கேட்கல, அதுவும் உங்கள் பொண்ணு வந்து வேண்டவே வேணாம், எங்கள் அப்பா வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னு கதிரேசன் இன்னொன்று சொல்கிறாரு, எங்ககிட்டேருந்து கடன் வாங்கி வந்து அவங்க வந்து அடைச்சிக்கிறேன்ட்டு சொல்கிறாங்க, கொடுத்து அவங்க அம்மாவை வந்து காப்பாற்றிக்கலான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதோட, உங்ககிட்டேருந்தா சரிப்பா, உங்ககிட்டேருந்துலாம் எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, என்ன இப்படி கேட்குறீங்க அண்ணன், எங்ககிட்டேருந்து அப்படின்ட்டு இழுக்கிறாங்க. அதுக்கு தான்ப்பா நான் உன்னை வந்து சம்பாதிக்கலன்னா சொல்லி காட்டலப்பா, உங்ககிட்ட எவ்வளோ இருக்குன்னு தான் கேட்குறேன் அப்படின்னு. இல்லை எங்ககிட்டேருந்துலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. குணசேகர், எனக்கு இதெல்லாம் நடக்கும்னு தெரியும், அதனால தான் நான் ஒரு முடிவோடு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் பை வச்சுருக்காங்க. அதை பேக் ஓப்பன் பண்ணுறாங்க, அதில் வந்து ஃபைல்லாம் இருக்குது.
அதை என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து எல்லாத்தையும் நான் ஓம் பேருக்கு மாற்றிட்டேம்மா, என் 2 தம்பி பேரையே மாற்றிட்டேன். சத்தி வந்து என்னோட சொத்தை வந்து வாங்கிக்க மாட்டான், என் பிள்ளையும் என் சொத்தை வாங்கிக்காது. அதனால இந்த எல்லா சொத்தையுமே நான் உங்கள் பேருக்கு எழுதிட்டேன். இனிமேல் நீங்கள் தான் பொறுப்பை பார்த்துக்கணும், எல்லாத்தையும் நீங்கள் தான் கரெக்டாக எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொன்னதோட அவங்க 2 அண்ணனுமே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. 2 பேருமே, என்னடா இது எம்ப பேருக்கு எழுதிருக்கீங்க, என்ன அண்ணன் செய்கிறியா நீ அப்படின்லாம் கேட்குறாங்க. நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. நீ வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு உடனேயே, இந்த வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சு விட்ருவோம். நீ அதுக்கப்புறம் உங்ககிட்ட யார் கடன் வாங்கினாலும் சரி, அதை கடன் கொடுத்தாலும் சரி, அதெல்லாம் உன்னோட பொறுப்பு, நீ பார்த்துக்கோப்பா. எனக்கு இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது, எனக்கு வயசாகிடுச்சு, நான் இனிமேல் பொறுமையாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். இந்த சண்டை சச்சரவு எனக்கு இதெல்லாம் இனிமேல் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வாசலில் உட்காந்துருந்தாங்கல்ல, அவங்க கடன்னு வீட்டுள்ளாக வந்து, என்ன காசெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா என்ன சரி, இதுதான் உங்களோட பவரே, இதுக்கப்புறம் இது நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களை யாரும் மதிக்க கூட மாட்டாங்க. அப்போ ஏன் என்னோட பொண்ணுக்கு வந்து என்ன இது சொல்ல முடியும், என்னோட தங்கச்சி நீங்கள் வந்து அனுப்பி விடுறீங்கல்ல, உங்கள் பையனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி ஏமாற்றிட்டீங்க. அவளும் இப்போ போவா அப்போ போவான்னு பார்த்தா அவளும் போக மாட்டேங்கிறா, தண்டை சிரிக்கி இங்கே வந்து உட்காந்துருக்கா அப்படி இப்படின்னு திட்டுறாங்க அந்த பொண்ணையும் போட்டு. குணசேகரர் சொல்கிறதுக்கு, நீ வந்து கத்திட்டு இருக்காத இங்கே, இது வந்து என்னோட பிரச்சனை, நான் தான் வந்து உனக்கு இப்படி பண்ணிட்டேன், அதனால் என்னையே தான் நீ சொல்லணும், அவனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, இங்கே உள்ள யாரையும் நீ திட்டுறதுக்கும் இங்கே ரைட்ஸ் கிடையாது, நீ இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு இப்போ எனக்கு அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, இப்போ எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்கள், என் தங்கச்சி நான் போய் அங்கே போய் இந்த வீட்டுக்கு அவளால் வரத்துக்கு முடியாது, இதோடு அதை மறந்துடு, இதை பற்றி திருப்பிக்கு நீ பேசாத, உனக்கு சரி கட்டுற மாதிரி உனக்கு ஒரு அமௌண்ட்டு தந்துடுறேன் அப்படின்னு சொன்னதால அவங்க ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. என்னது காசு கொடுக்க போகிறீங்களா, என்கிட்ட இல்லாத காசா நீங்கள் கொடுக்க போகிறீங்க, இதுக்கு நான் என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க வெளியாயிடுறாங்க. குணசேகர் வந்து உடனே, கதிர் நீ வக்கீலை கூப்பிடு, என்ன இதுன்னு இப்போவே முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே லைக்கும் பண்ணிவிடுங்க.